ஹலோ, திஸ் இஸ் அர்மு வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டிப்பாச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிப்பாச்சின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்கு தான். இது இந்த பாட்டிலில் ஓப்பன் பண்ணால் சோடா மாதிரி பொங்கி விழும், அவ்வளோதான். இந்த பாட்டில் நான் தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டேன். ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்த்தேன், இது போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாமேன்ற ஒரு ஆசையில் தான். அண்டு பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி துருவி வச்சுக்கிட்டேன். அடுத்தது கண்ணாடி பாட்டிலாம் இல்லைன்றதுனால செம்படத்தில் எடுத்து தண்ணியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட நாட்டு சக்கரை நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் இருந்ததுனால ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது துருவி வச்சுருந்து ஜிஞ்சர் போட்டு நல்லா கலக்கியாச்சு. அடுத்தது பட்டை, லவங்கம் இல்லை கிராம்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் அது போட்டிருந்தேன், அது வீடியோவில் எடுக்க முடியலை, அதனால் சொல்கிறேன். இது கூட நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிட்டு ஒரு துணியில் கட்டி வச்சுருங்க. ஒரு 3 days போல் நல்லா கட்டி வச்சுட்டு தனியாக விட்டுருங்க. இது கூட லெமன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு, பைனாப்பிள் எது வேணால் ஆட் 3 days கழிச்சு பபிளாக வரும். அதை ஃபில்டர் பண்ணி கிளாஸில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 days போல் கழித்து விட்டு எடுத்து குடிச்சிங்கன்னா சூப்பரான டிப்பாச்சி ரெடி. பட் எனக்கு வச்சப்போ உடஞ்சி போச்சு. இதுதான் அந்த சோகமான விஷயம். தேங்க்யூ.